தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணி இழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் அனுசரணையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் யாழ், வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவுக்கு பாபலவு மற்றும் மட்டக்களப்பு, மைனகமடு, மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் படையினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர். மக்கள் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு வடக்கின் சில பகுதிகளில் இருந்து குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று காணி இழந்த மக்களின் குரலின் ஏற்பாட்டில் மன்னாரில் ஜனநாயக ரீதியான ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களின் நீண்டகால காணிகள் அரச படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யுத்தம் முடிவிட்டும் 17 வருடங்கள் கடந்தும் யாழ்ப்பாணம் வலிவடக்கு மக்கள் தங்களுடைய காணிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கும் அவர்களுடைய போராட்டத்துக்கு நாங்களும் மன்னாரிலிருந்து கை கொடுக்கிறோம் என்பதனை வலியுறுத்துவதற்குமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. அதே போல முல்லைத்தீவு மக்கள், கேப்பாப்பிளவு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிக்காக இன்றைக்கு 47 நாளை கடந்து கூடாரம் அடித்து தங்களுடைய காணிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடன்களையும் வளர்ச்சிப்பதற்கான இந்த கவனஈர்ப்பு நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போல மயிலத்தமடு, மாதமுனை, மட்டக்களப்பு மக்கள் தங்களுடைய சொந்த மேய்ச்சல் நிலத்தை கோரியவர்களாக இன்றைய போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் பல நாட்களை, மாதங்களை கடந்து முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய கடன்களையும் வளர்ச்சிப்பதற்காக காணி இழந்த மக்களாக எங்களுடைய மன்னாரில் முள்ளிக்குள மக்களாக இருக்கலாம், சிலாபத்துறை மக்களாக இருக்கலாம், சன்னார் ஈச்சலவக்கை மக்களாக இருக்கலாம், பள்ளிமுறை மக்களாக இருக்கலாம், தங்களுடைய காணிக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களது சொந்த காணியில் அரச படைகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வீதியில் பசியோடு நிற்கும் போது அவர்கள் தங்களுடைய சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 2013ஆம் ஆண்டு கடந்த அரசால கொண்டு வந்த கேசட், வலிவடக்கு மக்களுடைய இந்த கேசட், இன்று வரைக்கும் இந்த புதிய அரசு இந்த கேசட், இந்த காணி மக்களுடைய காணிகளை விடுவிப்பேன் என்று சொல்லி வந்த அரசு இந்த கேசட்டை இன்னும் ரிமூவ் பண்ணவில்லை. 6317 ஏக்கர் காணி இன்று வரைக்கும் கேசட் பண்ணப்பட்டிருக்கு வலி வடக்குல. அதே போல இதற்காக இந்த புதிய அரசிடம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வலிவடக்கு மக்கள் 15/7/2025 புதிய கவனஈர்ப்பு ஒன்றை முன்னெடுத்தார்கள். கொழும்புல ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு உடனடியாக அதற்கான விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அந்த கெசட்டை ரிமூவ் பண்ணப்படும். அதற்காக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக நாங்கள் உடன் கலந்துரையாடலை முன்னெடுப்போம். இந்த மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். இன்று 1 வருஷம் கடந்த நிலையிலும் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. இந்த மக்கள் யுத்தம் முடிந்துவிட்டது. இன்றைக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முன்னோக்கி நகர வேண்டும். பொருளாதார கஷ்டத்தில், பசி, பட்டினிகளில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய
பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அவருடைய சொந்த காணியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அந்த காணியை கையளிக்க வேண்டும் என்பதை போராடும் மக்களினுடைய நீதியான ஜனநாயக உரிமையை மதித்தவர்களாக அவர்களுடைய போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் முகமாக நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணில் அதாவது மன்னார் நகர வாயிலில் மன்னார் சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இந்த மக்கள் நாங்கள் அனைவரும் காணியந்த இழந்த மக்களாக ஒன்று கூடி இந்த அவர்களுக்கான ஆதரவை அவர்களது கையை வலுச்சேர்க்கும் முகமாக இந்த கவனத்தை முன்னெடுக்கிறோம். நன்றி.